சித்தராணியின் மர்ம மறைவு கதை. அத்தியாயம் 3. மறைக்கப்பட்ட குழந்தை. அருணாசலம் என்ற பெயர் ஒரே முக்கிய வழி இருப்பதால் விதாசமன் புது பொருளாக்கத்தை உணர்ந்தார். அவர் சித்ராணியின் மறைவு மற்றும் மறைக்கப்பட்ட குடும்ப ரகசியத்தை உடைப்பதற்கான திறவுகோலை கண்டுபிடிக்க முடியும் என்று உணர்ந்தார். முதல் படியாக அருணாசலத்தை பற்றிருந்து பொருத்தமான தகவலை திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். விதாசமன் கிராமத்தின் மூத்தவர்களைச் சந்தித்து அவர்களிடம் இந்த பெயர் பற்றி ஏதேனும் நினைவுகள் உள்ளதா என்று கேட்டார். பல பயனற்ற பேச்சுகளுக்கு பிறகு பர்வதி என்ற முதியவரைச் சந்தித்தார். அவர் அந்த பெயரை நினைவில் வைத்திருந்தார். பர்வதி பல ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்திலிருந்து அனுப்பப்பட்ட சிறுவனான அருணாசலத்தை பற்றி கூறினார். அவர் அருகிலுள்ள நகரத்தில் உள்ள ஒரு அனாதை இல்லத்திற்கு கொண்டு செல்ல